மனிதர்கள் நம் வாழ்வில் வந்து செல்கின்றார்கள். அந்த சிலர் வந்த பின் நம் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. அந்த வகையில் மதுரவாயில் பங்கிற்கு இறைவன் தந்த ஒரு மிக பெரிய ஆசீர்தான் நமது பங்கு தந்தை. ஒவ்வொரு வெற்றியாளனுக்கும் பின்னாடி அவருடைய போராட்ட குணமே அமைந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த போராட்டமும் இல்லாமல் வெற்றியாளராக திகழ்ந்தவர் தான் நமது பாசமிகு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள். அந்த நுங்கம்பாக்கம் மறைவட்டத்திலும் சிறந்த பங்குனா அது மதுரவாயில் பங்குன்றதுக்கு ஆண்ட்ரூ ஃபார் ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. இன்னைக்கு அவர் நினைச்சா இந்த மறைவட்டத்தில் 500 இளைஞர்களை ஒன்று திரட்ட முடியும். அப்பேற்பட்ட செல்வாக்கோட அவ்வளவு திறன்பட எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி இந்நாள் வரை செயல்பட்டு தந்தைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை. ஆக்சுவலி அவர் குழந்தை இயேசுவோட பயணித்துட்டு இருக்காரு. சூசேப்பர் பங்குல குழந்தை இயேசு கரங்கள் இருந்தாரு. அதனுடைய வல்லமையினால அங்க ஆற்றலோட பணி செஞ்சாரு. இங்க புனித அந்தோனியார் பங்குலையும் பாத்தீங்கன்னா குழந்தை இயேசுவில் கையில இருந்திருக்காரு. இப்ப அடுத்து கடவுள் அவருக்கு இன்னொரு ஆசீர்வாதமா குழந்தை இயேசு பங்குக்கே அவருக்கு ஒரு பங்கு தந்தையா அனுப்பியிருக்காரு. அது ஒரு பெரிய ஒரு கிரேஸ். கண்டிப்பா நம்ம பங்கு எப்படி இந்த மாதிரி வந்ததோ அதே போல குழந்தை இயேசுடைய அந்த ஒரு பக்தி முயற்சி கிண்டியிலேருந்து கண்டிப்பா பெரிய லெவல்ல வரும். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததும் பாசமே. அன்பான பங்கு மக்களே, 5 வருடம் நம் பங்கில் அயராது உழைத்த அன்பு தந்தைக்கு பிரியாவிடை உபச்சார விழா. மீண்டும் இது கிடைப்பதற்கு 5 ஆண்டுகள் ஆகும். இந்த 5 ஆண்டும் நமது பங்கில் ஆன்மீக பணியை மிக அற்புதமாக செய்து நம்மையெல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்த்திய நமது பாசமுள்ள பங்கு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள் நமது பங்கில் 5 ஆண்டு பணி முடித்து இப்போது கிண்டி பங்கிற்கு இந்த பங்கிலிருந்து செல்ல இருக்கின்றார். அன்பானவர்களே, நாம் அனைவரும் கூடியிருக்கும் இந்த நேரம் நமது உள்ளம் உடைந்த ஒரு நேரம், நமது கண்கள் கலங்குகின்ற ஒரு நேரம். அன்பானவர்களே, நமது மதுரவாயில் பங்கின் பாதுகாவலர் புனித அந்தோனியாரின் பக்தியை பல பங்கிற்கு பறைசாற்றியவர் நமது பங்கு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள். தந்தையே, உங்களால் தான் மதுரவாயில் பங்கு இன்னும் பெயர் பெற்றதாக மாறியது. எப்படி என்றால், நீங்கள் மறைவட்ட தந்தையாக பொறுப்பேற்றதால் தான் இன்னும் இந்த பங்கு மறை மாவட்டம் முழுவதும் பெயர் பெற்றதாக மாறியது. இப்போது பிரியாவிடை உபச்சார விழாவை பற்றிய சில கருத்துக்கள். அன்பின் அர்த்தமாக வாழ்ந்த நமது பங்கு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கு எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு பிரியாவிடை. சில மனிதர்கள் நம் வாழ்வில் வந்து செல்கின்றார்கள். அந்த சிலர் வந்த பின் நம் வாழ்க்கையே மாறிவிடுகிறது. அந்த வகையில் மதுரவாயில் பங்கிற்கு இறைவன் தந்த ஒரு மிக பெரிய ஆசீர்தான் நமது பங்கு தந்தை. இன்று நாம் அனைவரும் கூடியிருப்பது ஒரு சாதாரண பிரியாவிடை நிகழ்வுக்காக அல்ல, மாறாக நம் அனைவரின் இதயம் கனக்கும் ஒரு தருணத்திற்காக. 5 ஆண்டுகள் என்பது காலண்டர் பார்க்கின்ற போது ஒரு சில வருடங்கள் மட்டுமே. ஆனால் நமது பங்கிற்கு, நமது பங்கு மக்களுக்கும் இந்த 5 ஆண்டும் ஒரு பொற்காலமே. தந்தையே, நீங்கள் எங்கள் பங்கிற்கு 2021ஆம் ஆண்டு வந்த அந்த நாளை இன்னும் மறக்க முடியவில்லை. ஒரு புதிய பங்கு தந்தை வருகின்றார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது.
ஆனால் வந்தது ஒரு பங்கு தந்தை மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு நல்ல தந்தை, ஒரு நல்ல மனிதருமாக எங்களுக்குள் நீர் வந்தீர். நீங்கள் இந்த ஆலயத்தை மட்டும் நிர்வாகிக்கும் நிர்வாகி அல்ல, அனைத்து பங்கு மக்களின் இதயங்களை நிர்வாகித்தீர். நீங்கள் எங்களுக்காய் நிறைவேற்றிய திருப்பலி வெறும் வார்த்தைகள் அல்ல, வெற்று போதனைகள் அல்ல, மாறாக எங்கள் வாழ்வையே மாற்றிய இறைவனின் குரலை போன்று இருந்தது. பங்கிலே பல மக்கள் நம்பிக்கையை இழந்திருந்த நிலையில் உங்கள் வார்த்தைகள் அவர்களை கட்டி எழுப்பின. பலர் கண்ணீரோடு வந்தார்கள், உங்களை சந்தித்த பின் நிம்மதியோடு வீடு திரும்பினர். நீங்கள் வந்த பின் எங்கள் பங்கில் ஆன்மீகம் வளர்ந்தது என்று சொல்வது மிக சிறிய வார்த்தை. உண்மையில் நீங்கள் வந்த பின் தான் எங்கள் ஜெபங்களில் உயிர் இருந்ததை நாங்கள் உணர்ந்தோம். எங்கள் இளைஞர்கள் அதிகமாக ஆலயத்தை தேடி வரவும் ஆண்டவரை நேசிக்கவும் ஆரம்பித்தார்கள். பிரிந்திருந்த பல குடும்பங்கள் ஒன்றுபட்டன. தந்தையே, உங்களிடம் இருக்கும் ஒரு பெரிய சிறப்பான குணம் என்ன தெரியுமா? நீங்கள் அனைவரையும் சமமாக நேசித்தீர்கள். ஏழை பணக்காரன் என்று பார்க்கவில்லை, பெரியவர் சிறியவர் என்று பிரிக்கவில்லை. உங்களை அணுக வந்த அனைவரையும் அன்போடு ஏற்றுக்கொண்டீர்கள். சிலர் அதிகாரத்தால் மதிக்கப்படுவார்கள், சிலர் அறிவால் போற்றப்படுவார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் அன்பினால் மக்களின் இதயத்தில் வாழ்ந்தீர்கள். நோயால் வாடியவர்களின் வீடுகளுக்கு சென்றீர்கள். தனிமையில் அழுதவர்களுக்கு ஆறுதலாக இருந்தீர்கள். இளைஞர் இளம் பெண்களுக்கு திசை காட்டியாக இருந்தீர்கள். குழந்தைகளுக்கு உங்களது சிரிப்பை வழங்குபவராய் இருந்தீர்கள். முதியோருக்கு நீர் ஒரு நல்ல மகனாய் இருந்தீர். பல நேரங்களில் நாங்கள் சொல்ல முடியாத வேதனைகளையும் எங்கள் கஷ்டங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அதுதான் உண்மையான ஒரு நல்ல மேய்ப்பனின் குணம். தந்தையே, ஒரு பங்கிற்கு கட்டடங்கள் கட்டலாம், நிகழ்ச்சிகள் நடத்தலாம், பல அமைப்புகளை உருவாக்கலாம். ஆனால் பங்கு மக்களின் இதயத்தில் இடம் பிடிப்பது எல்லாராலும் முடியாது. ஆனால் நீங்கள் அதை சாதித்தீர்கள். இன்று நீங்கள் புதிய பங்கிற்கு செல்ல போகின்றீர்கள். வருகின்ற நாட்களிலே செல்ல இருக்கின்றீர்கள். நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனெனில் இன்னும் பலர் உங்கள் அன்பை அனுபவிக்கப் போகின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் இதயமும் கனக்கின்றது இந்த நேரத்தில். ஏனெனில் எங்களது குடும்பத்தில் இருந்து ஒருவர் எங்களை விட்டு பிரிவது போன்று நாங்கள் இந்த நேரம் உணர்கின்றோம். தந்தையே, நீங்கள் எங்கள் பங்கில் இருந்து செல்லலாம். ஆனால் நீங்கள் விதைத்த நம்பிக்கை, நீங்கள் கற்றுக் கொடுத்த ஜெபம், நீங்கள் கற்றுக் கொடுத்த அன்பு, நீங்கள் விட்டு செல்லும் நினைவுகள், இவை அனைத்தும் எங்கள் பங்கில் என்றும் உயிரோடு இருக்கும். ஒரு சில காலங்கள் கழிந்து இந்த 5 ஆண்டுகளை நாங்கள் நினைக்கும் போது, பிறரிடம் சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது, ஒரு சில காலங்களுக்கு முன்பு எங்களது பங்கிலே ஒரு நல்ல பங்கு தந்தை இருந்தார். அவருடைய பெயர் ஆண்ட்ரூ டொமினிக் என்று பெருமையுடன் சொல்வோம். தந்தையே, எங்கள் கண்களில் சோகம் இருக்கிறது, கண்ணீர் வடிகிறது. ஆனால் அதைவிட அதிகமாக எங்களது உள்ளத்தில் நன்றியும் உள்ளது. இனி இந்த ஆலயத்தில் உங்களது குரலை அதிகமாக நாங்கள் கேட்க முடியாது என்று நினைத்தாலே மனம் வலிக்கின்றது. திருப்பலியில் உங்கள் அன்பான பக்தி நிறைந்த சிரிப்பு, புன்னகையை நாங்கள் இனி பார்ப்பது அரிது. அதை நினைத்தாலே எங்கள் கண்கள் கலங்குகின்றன. பல நேரங்களில் நாம் ஒருவரை எவ்வளவு நேசித்தோம் என்பதை அவர் பிரியும் தருணத்தில் தான் உணர்கின்றோம். உங்களை போன்று ஒரு தந்தையர் கிடைப்பது அரிது. ஏனெனில் நீங்கள் ஒரு குருவாக மட்டும் எங்களிடையே வாழவில்லை, இறைவனின் மறு ரூபமாக முழு அன்பு நிறைந்தவராய் எங்களிடையே வாழ்ந்தீர். இறைவனின் அன்பாகவே வாழ்ந்தீர். எல்லா சூழ்நிலையிலும் இந்த 5 வருடம் எங்களோடு வாழ்ந்தமைக்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் இருந்ததற்காய் நன்றி. எங்களை அன்பு செய்ததற்காய் நன்றி. எங்களை இறைவனிடம் நெருக்கமாக நடத்தியதற்காய் நன்றி. எங்களுக்கு ஆன்மீகத்தை அதிகமாக வழங்கியதற்காய் நன்றி. இறைவன் இன்னும் உங்களை உயரமாக பயன்படுத்துவார். செல்லும் இடமெல்லாம் ஒளியாக இருக்க இறைவன் அருள் புரிவார். உங்கள் ஆரோக்கியம்,
உங்கள் பணி வாழ்வு அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட இறைவனிடம் ஜெபிக்கின்றோம். இறுதியாக எங்கள் பாசமுள்ள பங்கு தந்தையே, நீங்கள் எங்கள் பங்கில் இருந்து செல்லலாம், பங்கு மக்களாக எங்களை விட்டு பிரிந்து செல்லலாம், ஆனால் ஒருபோதும் எங்கள் இதயங்களில் இருந்து நீங்கள் பிரிவதில்லை, பிரியவும் மாட்டீர்கள். உங்களை போன்ற ஒரு நல்ல பங்கு தந்தை கடந்த 5 ஆண்டுகளாக இறைவன் எங்கள் பங்கிற்கு அனுப்பியதற்காக இறைவனுக்கு எங்கள் உள்ளம் கலங்கி உடைந்து நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். எங்கு சென்றாலும் நீர் வாழ்க, உம் பணி வாழ்வு வாழ்க, ஒருபோதும் நீர் எங்களை மறக்க மாட்டீர் என்று நம்பி நாங்களும் உங்களை மறக்க மாட்டோம் என்று கூறி பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக எனது பிரியாவிடை வார்த்தைகளை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அழைக்கப்பட்டவர்களோ பலர், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்பதற்கிணங்க இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தொண்டு ஆற்றி வரும் நம்மளுடைய பங்கு தந்தை அவர்களுடைய பணி சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரை வாழ்த்தி கூற ஒரு சில வார்த்தைகள் கூற நம்மளுடைய சிஸ்டர் சுப்பீரியர் அல்பினா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். என்னை மேன்மைப்படுத்த உங்களை நான் உயர்த்துவேன் என்று கூறிய இயேசுவின் வார்த்தைகளுக்கு ஏற்ப இறைவனுடைய வார்த்தையை அவர் செல்லும் இடமெல்லாம் பரப்பியதற்காக இறைவன் அவரை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறார் என்பதனை நாம் கண்குளிர பார்க்கிறோம். நான் நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன். நான் கடந்த 2 ஆண்டுகளாக தந்தையோடு 2 ஆண்டுகள் தான் பயணித்திருக்கின்றேன். அவரிடம் நான் கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, பார்த்து ரசித்ததும் பல நிகழ்வுகள். குறிப்பாக அவர் எங்களுடைய இல்லத்திற்கு வாரம் தவறாமல் திருப்பலி நிறைவேற்றி எங்களுடைய ஆன்மீகத்தில் அக்கறை கொண்டு நாங்கள் அவருடன் செல்லும் போதெல்லாம் எங்களை பாதுகாப்போடும் அக்கறையோடும் எங்கள் இல்லத்திற்கு திரும்பி கொண்டு வருவதை நான் ரசித்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு பலவிதத்தில் உதவி செய்திருக்கின்றார். அதை சொல்வதற்கு வார்த்தை இல்லை. எங்களுடைய கன்னியர்கள் எங்களுடைய இல்லத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை ஃபாதர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நான் அவரிடம் ரசித்து பார்த்தவை, இந்த அன்பிய ஆண்டு விழாக்களுக்கு செல்லும் பொழுதும், இந்த பிரசிடியங்களினுடைய ஆண்டு விழாவுக்கு செல்லும் பொழுதும் அது பரபரப்பாக மிக ஆடம்பரமாக இருக்கும். நான் 50 ஆண்டுகள் என்னுடைய துறவற வாழ்க்கையிலே இது ரசித்தவை இந்த பங்கில் மட்டும்தான். ஏன்னா நான் பணி செய்த இடங்களில் 1 அல்லது 2 அன்பியங்கள் இருக்கும், ஒரு பிரசிடியம் தான் இருக்கும். இங்கு அளவுக்கு அதிகமான இந்த விழாக்களிலே தந்தை அவர்கள் காட்டிய ஆர்வம் என்னை மெய்சிலுக்க வைத்தது. நான் அதை ரசித்து பார்த்திருக்கின்றேன். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அது மட்டுமல்ல, அவர் மீண்டும் செல்லும் இடங்களெல்லாம் இறைப்பணியை ஆற்ற வேண்டும். துறவரத்தாருக்கு ஒரு இடம் மட்டும் சொந்தமல்ல, பல இடங்கள் சொந்தமாக இருப்பதால் நாம் பெற்ற இன்பத்தை அவர் செல்லும் பங்கிலும் மக்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். குறிப்பாக அவருக்கு நாம் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய ஜெபங்கள் எப்பொழுதும் அவருக்காக இருக்கும். ஜெபத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவரோடு ஒன்றித்திருப்போம். அவர் இயேசுவின் நாமத்தினால் செல்லும் இடங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் அவர் உயர்த்தப்படவும், நல்ல உடல் சுகத்தோடு தொடர்ந்து தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை அழகாக சிறப்பாக செய்ய அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம். அடுத்தபடியாக பங்கு தந்தையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற ஜான் மரிய வியானி அன்பியத்தின் தலைவர் திரு எட்வின் ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பங்கு தந்தை அவர்களுக்கும் இறைமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வெற்றியாளனுக்கும் பின்னாடி அவருடைய போராட்ட குணமே அமைந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் எந்த போராட்டமும் இல்லாமல் வெற்றியாளராக திகழ்ந்தவர்தான் நமது பாசமிகு தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்கள். முத்து நகரில் சொல்வார்கள், நல்முத்து கிடைப்பது மிக அரிது என்று. ஆனால் அந்த நல்முத்தை பெறுவதற்கு
மிகப்பெரிய போராட்டங்களில் அவர்கள் ஈடுபட்டுத்தான் பாடுபட்டுத்தான் இந்த நல்முத்தை தேடி கண்டுபிடிப்பார்களாம். ஆனால் எந்த போராட்டமும் இல்லாமல், எந்த செயல்பாடும் இல்லாமல் புரசை பகுதியில் உள்ள சூளை தந்த நல்முத்துதான் நம்முடைய பாசமிகு பங்குத்தந்தை ஆண்ட்ரோ டொமினிக் அவர்கள். இந்த பங்குத்தந்தை பொறுப்பேற்று 5 ஆண்டு காலத்தில் இந்த பங்கை மிகச்சிறப்பான உன்னதமான ஒரு இடத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார் என்றால் அதுதான் உண்மை. மறை மாவட்டத்திலேயே மிகச்சிறந்த பங்காக, அது பீடப்பூக்கள் அமைப்பாக இருக்கட்டும், மரியாயின் சேனையாக இருக்கட்டும், வின்சென்டே பவுலா சபையாக இருக்கட்டும், இளைஞர் மன்றமாக இருக்கட்டும், பங்கு பேரவையாக இருக்கட்டும், அனைத்திலுமே ஒரு முத்திரை பதித்தவர் தான் நமது வெள்ளி விழா நாயகன் ஆண்ட்ரோ டொமினிக் அவர்கள். எனவே தந்தை அவர்களை உளமாற வாழ்த்துகிறோம், வாயார பாராட்டுகின்றோம். தந்தை அவர்கள் மதுரவாயில் பங்கை மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து இறை பணியாளர்களையும் இறை மக்களையும் இங்கே ஒருமுகமாக மாற்றி அமைத்தவர் தான் நமது பங்கு தந்தை டொமினிக் அவர்கள். காரணம், கோர்ட் அருகில் உள்ள இந்த பிராட்வேயில் உள்ள அந்தோனியார் ஆலயம்தான் இறை மக்களுக்கு ஒரு திருத்தலமாக, இறை மக்கள் எல்லாம் சென்று வழிபடுகின்ற ஒரு ஆலயமாக இருந்ததை நமது பங்கு தந்தை டொமினிக் அவர்கள் பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்ட காலம் முதற்கொண்டு அவர்களையெல்லாம் இந்த பக்கம் திருப்பி மதுரவாயில் புனித அந்தோனியார் ஆலயம் ஒரு சிறப்புமிக்க ஆலயம், புதுமைகள் நிறைந்த ஆலயம் என்பதை மெய்ப்பித்து காட்டிக் கொண்டிருப்பதுதான் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை டொமினிக் அவர்கள். மறை மாவட்டத்தில் பல இடங்கள் திருத்தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்த ஒன்று. பெசன் நகர் வேளாங்கண்ணி ஆலயம், சாந்தோம் ஆலயம், கீழ்ப்பாக்கம் பாத்திமா திருத்தலம், இவ்வாறு பல திருத்தங்கள் அறிவிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தாலும் கூட மதுரவாயில் பங்கை அறிவிக்கப்படாத திருத்தலமாக மாற்றிய பாங்கு நம்முடைய பாசமிகு வெள்ளி விழா நாயகன் அருட்தந்தை ஆண்ட்ரோ டொமினிக் அவர்களை சார். மறை மாவட்டத்திலேயே எங்கும் இல்லாத அளவிற்கு 3 வேளை, காலை மதியம் இரவு என்று 3 வேளையும் அன்னதானம் கொடுத்து அந்த புதுமை உணவை கொடுக்கின்ற ஒரு பாங்கை உருவாக்கியவர் தான் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை ஆண்ட்ரோ டொமினிக் அவர்கள். எனவே பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நமது பங்கில் பல பணிகள் செய்திருக்கிறார்கள், அளப்பரிய பணிகள், பாராட்டும்படியாக நிலைத்து நிற்கக்கூடிய பணிகள் மிகச் சிறந்தவை. ஆனால் இப்பொழுது அவர்கள் மாற்றலாகி செல்கின்ற பங்கு நாமெல்லாம் அறிந்த ஒன்று, குதிரையை பந்தயம் நடத்துகின்ற ஒரு இடம். நமது தந்தையும் ஆர்ஸ் வேகத்தில் செல்லக்கூடியவர், குதிரை வேகத்தில் அந்த பங்கை மாற்றி மிகச்சிறப்பாக செய்வார் என்பது அவருடைய ஆற்றல் நமக்கு தெரியும். இறை மக்களுக்கு நன்கு தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு நன்கு தெரியும், பிற மதத்தினருக்கும் நன்கு தெரியும் இயேசுவினுடைய மழை பொழிவு என்றுமே நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்று என்று. ஆனால் நமது பாசமிகு வெள்ளி விழா நாயகன் ஆண்ட்ரோ டொமினிக் அவருடைய மறையுரையை இன்றளவும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்பதற்கு அவருடைய முத்தான மறையுரைகளை சார்ந்து இந்த நேரத்தில் உளமாற வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். தந்தை அவர்கள் மகிழ்ச்சிக்கு மசிய மாட்டார்கள், எல்லா காரியங்களையும் அற்புதமாக செய்து கொண்டிருப்பவர்கள். எனவே நீங்கள் மாற்றலாகி செல்கின்ற அந்த புதிய பங்கு, கிண்டி பங்கும் இன்னும் புதுப்பொலிவு பெற இருக்கிறது உங்களால் என்பதை கூறி, இந்த 5 ஆண்டுகளும் எங்களோடு இருந்தீர்கள், நாங்களும் உங்களோடு பயணித்தோம், பல பயன்களை பெற்றோம், உளமாற நன்றி கூறுகின்றோம். என்றும் எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாச பயணத்தில் உங்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்வோம் என்பதை கூறி வாழ்த்துக்கள் பல கூடி முடிக்கின்றேன். நன்றி, நன்றி. மறைவட்ட முதன்மை குருவாகிய நம்மளுடைய பங்கு தந்தைக்கு மறைவட்ட இளைஞர் குழுவின் தலைவர், நம் பங்கின் இளைஞர் எபி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற அன்போடு அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம்.
வந்து இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஃபாதரை பற்றி தெரிஞ்ச அவசியம் இல்லை. ஆனால் ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். தந்தை அவர்கள் வந்து தந்தைக்கு தந்தையாக, ஒரு இளைஞனுக்கு இளைஞனாக எங்களோடு இணைந்து செயல்படுகிற ஒரு தந்தை. முக்கியமாக சொல்லணும்னா இந்த மறைவட்டத்திலேயே, மறைவட்ட அளவில் இன்னைக்கு நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம மறைவட்டம் இவ்வளவு சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் தந்தை ஆண்ட்ரூ டொமினிக் அவர்களுக்கு மாற்றமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சென்னை மயிலவேறுமறை மாவட்டத்திலே ஒரு சிறந்த ஒரு மறைவட்டம் அப்படின்னா நுங்கம்பாக்கம் மறைவட்டம் அப்படின்ற பேர் இருக்கு. அந்த நுங்கம்பாக்கம் மறைவட்டத்திலையும் சிறந்த பங்குனா அது மதுரவயல் பங்குன்றதுக்கு ஆண்ட்ரூ ஃபாதர் ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு. இன்னைக்கு அவர் நினைச்சா இந்த மறைவட்டத்தில் 500 இளைஞர்களை ஒன்று திரட்ட முடியும். அப்பேற்பட்ட செல்வாக்கோட அவ்வளவு திறன்பட எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி இந்நாள் வரை செயல்பட்டிருக்கிற தந்தைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். We miss you so much, Father. இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு தந்தை இந்த மறைவட்டத்திற்கு கிடைப்பார் என்று கேட்டால் அது வந்து நமக்கு கேள்விக்குறிதான். ஆனா இப்ப இந்த தருணத்துல நம்ம எல்லாருமே அவருக்காண்டி ஜெபிச்சுப்போம். எங்களுக்கு கூட இணைந்து இத்தனை நாள் பணி செஞ்சதுக்கு நன்றி ஃபாதர். உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர். நமது பங்கு தந்தையை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூற திரு ஜோபி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். ஸோ நம்ம பங்கு தந்தையை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு ஆன்மீக குரு. எல்லாரையுமே ஆன்மீகத்தில் சிறப்பான விதத்தில் வழி நடத்தியவர். குறிப்பாக புனித அந்தோணியாரின் பக்தி முயற்சியை வந்து பல விதத்தில், இதுக்கு முன்னாடி எட்வின் சார் சொன்ன மாதிரி வந்து நம்ம பாரிஸ் பங்கை விட இந்த பங்கில் நிறைய பேர் வந்து அந்தோணியர் வழியாக நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றதை பார்த்துருக்கேன். ப்ளஸ் எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு ஃபாதர். அதாவது சிறு பிள்ளை முதல் பெரியவர் வர இந்த அளவுக்கு அவருக்கு மெமரி கடவுள் கொடுத்துருக்காருன்னு நான் பல நேரத்தில் வியந்து இருக்கிறேன். சிறு பிள்ளைய கூட வந்து பேர் சொல்லி கூப்பிடுவாரு. வயது முதிர்ந்தவர்கள் வந்தா கூட வந்து பேர் சொல்லி அவரை கூப்பிட்டு அந்த அரவணைப்பாரு. ஸோ அத்தனை பேருடைய பேரு ஞாபகம் வைத்திருக்கதே ஒரு பெரிய ஒரு கடவுளுடைய ஒரு கிரேஸாக தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் நினச்சிட்டு இருக்கோம் அவர் வந்து இதுக்கு முன்னாடி 800 பங்கில் வந்து சூசேப்பர் ஆலயம், இங்கே புனித அந்தோணியார் ஆலயம், இங்கெல்லாம் வந்து புனிதர்களோட பயணித்து இருக்கிறார் நாம் நினச்சிட்டு இருக்கோம். கிடையாது. ஆக்சுவலி அவர் குழந்தை இயேசுவோட பயணித்துட்டு இருக்காரு. சூசேப்பர் பங்கில் குழந்தை இயேசு கரங்கள் இருந்தார். அதனுடைய வல்லமையினால அங்கே வந்து ஆற்றலோட பணி செஞ்சார். இங்கே புனித அந்தோணியார் பங்குலையும் பார்த்தீங்கன்னா குழந்தை இயேசுவில் கையில் எழுந்திருக்காரு. இப்போ அடுத்து கடவுள் அவருக்கு இன்னொரு ஆசீர்வாதமாக வந்து குழந்தை இயேசு பங்குக்கே வந்து அவருக்கு வந்து ஒரு பங்கு தந்தையாக வந்து அனுப்பியிருக்காரு. அது ஒரு பெரிய ஒரு கிரேஸ். கண்டிப்பாக நம்ம பங்கு எப்படி இந்த மாதிரி வந்ததோ அதே போல் வந்து குழந்தை இயேசுவோடைய அந்த ஒரு பக்தி முயற்சி கிண்டியிலேருந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் வரும்னு நினைக்கிறோம். அதுக்குண்டான வாழ்த்துக்கள். அண்ட் கண்டிப்பாக அவருடைய அந்த மார்னிங் பர்த்டே விஷஸ்ஸு, இந்த ஆனிவர்சரி விஷஸ்ஸு, ப்ளஸ் அவருடைய அந்த நற்கருணை ஆராதனையில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து நற்கருணை ஆராதனை வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்களோட பற்றிய கவலையோடு வந்திருப்பீங்களா? அதுனுண்டான ஒரு மறைவுரையோடைய ஒரு ப்ரிப்பரேஷன் அவருடைய கையிலேருந்து வரும். மோஸ்ட்லி அது வந்து நமக்கு தொடர மாதிரி இருக்கும். ஸோ ஃபாதர், கண்டினியூ தட் அண்ட் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பங்குத்தந்தை ஆண்ட்ரூவின் பட்டறையில் பட்டை தீட்டப்பட்டு ஒரு சிறந்த கருவியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய உதவி பங்கு தந்தை அவருடைய பட்டறையின் அனுபவத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறுவார். ஆல்ரெடி நிறைய ஃபாதரை பற்றி சொல்லிட்டாங்க. சொன்ன வார்த்தைகளோட பார்க்கறத விட உங்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஒவ்வொருவரும் நான் அனுபவித்த மாதிரி நீங்கள் அனுபவிக்க முடியாது, நீங்கள் அனுபவித்த மாதிரி நான் அனுபவிக்க முடியாது. என்னுடைய இந்த ஓராண்டு பயணம் தந்தையோடு அப்படின்னு சொல்லும்போது ஒரு மகிழ்ச்சி நிறைந்தது, அனுபவம் நிறைந்தது. அதற்காக நான் தந்தைக்கு நன்றி கூறுகிறேன். இறைவன் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறேன். ஃபாதரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் 2 காரியங்களை மட்டும் நான் மையப்படுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். அவருடைய நற்குணங்கள் 2. 1, எந்த நிலையாக இருந்தாலும் அனைவரையும் உற்சாகப்படுத்தக்கூடியவர். நம்ம தெரியும், எந்த ஒரு காம்படிஷன் வச்சாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை. 2வது, எல்லா பணியாளர்களுமே செய்யக்கூடியது நிலைத்து நிற்கக்கூடியது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதுவரைக்கும் நான் பார்த்தது தான். இந்த 5 ஆண்டு காலம் இதற்கு முன்பாக அவர் ஆற்றிய பணிகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் கொடுத்த அந்த கடமை, ஒரு பங்கு தந்தை அப்படின்னு சொன்னால் அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த கடமையை திறம்பட செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர் நம்முடைய தந்தை. தொடர்ந்து அந்த இறை ஆசிரோடு தனது கடமைகளை நிறைவேற்ற
என்னுடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி நன்றி கூறுகிறேன். அடுத்தபடியாக பங்கு தந்தையை சிறப்பு செய்யக்கூடிய நேரம். முதலாவதாக யாகப்பர் அன்பியத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறார். அடுத்தபடியாக வாங்க சீக்கிரம். யாகப்பர் அன்பியம், அல்போன்சமாள் அன்பியம், லூகா அன்பியம், புனித யாகப்பர் அன்பியம், புனித அல்போன்சமாள் அன்பியம், புனித லூகா அன்பியம், புனித குழந்தை தெரேசாள் அன்பியம், தூய ரஃபேல் அன்பியம், தூய தோமையார் அன்பியம், தூய ராணிமரியா அன்பியம், தூய பேதுரு அன்பியம், அன்னை தெரேசாள் அன்பியம், லயோலா இஞ்ஞாசியார் அன்பியம், சூசையப்பர் அன்பியம், டான் போஸ்கோ அன்பியம், சூசையப்பர் அன்பியம், டான் போஸ்கோ அன்பியம், சின்னப்பர் அன்பியம், ஜான் மரிய வியானி அன்பியம், மத்தேயு அன்பியம், தேவ சகாயம் அன்பியம், மிக்கேல் அதிதூதர் அன்பியம், வின்சென்ட் பால் சபை, உற்சாகப்படுத்தலாமே உங்களுடைய கர ஓசைகளின் மத்தியில். தூய மரிய கொரட்டி அன்பியம், லயோலா இஞ்ஞாசியார் அன்பியம் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்தபடியாக தேவ சகாயம் அன்பியம் சிறப்பு செய்கிறார்கள். அப்படியே முன்னாடி போயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்லியே நடந்துருங்க. மரிய கொரட்டி அன்பியம் சிறப்பு செய்கிறார்கள். ஃபெலிக்ஸ் மற்றும் செபாஸ்டின் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள்.
சின்னப்பர் அன்பியத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறார். திரு வின்சென்ட் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்தபடியாக செபஸ்தியார் அன்பியத்தை சார்ந்தவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்தபடியாக மரியாயின் சேனை சார்பாக சிறப்பு செய்கிறார்கள். அடுத்தபடியாக மறைக்கல்வி ஆசிரியர்கள் சார்பாக சிறப்பு செய்கிறார்கள். பீடச் சிறுவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்தபடியாக பங்கு தந்தையின் உரை. இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, 2021 ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி ஜூன் மாதம் 17ஆம் தேதி நான் வந்து இந்த பங்குல வந்து பங்கு தந்தையாக பொறுப்பேற்றேன். அது வந்து ஒரு கொரோனா காலம். நான் வந்தப்ப எனக்கு வந்து பல விஷயங்கள் மனதிலே ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இப்போ என்னால் இங்கே பதிவு செய்ய முடியாது. அவே ஒரு விதமான ஒரு கலக்கம். அண்ணன் சொன்னார், போராட்டம் இல்லாமல் ஒரு வாழ்வு இல்லை. போராட்டம், நிறைய போராட்டத்தை என்னுடைய வாழ்வில் நான் சந்தித்து தான் 25 ஆண்டு கால குருவாக இருக்கிறேன். மதுரவாயில் பங்கு, ஒவ்வொரு பங்கு தந்தைக்கும் ஒரு பங்கு போகும்போது செம்ம பங்கு வேற மாதிரி இருக்கும், செம்மையாக நல்லா பண்ணலாம் அப்படிலாம் ஒரு ஐயோ அந்த பங்கா ரொம்ப கஷ்டம்டா, அப்படியே மக்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரியா இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனை குறை இருப்பான் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பாருங்களேன், எல்லா பங்கும் அப்படி இல்லை, ஒரு சிலருங்க சில பங்குல அப்படி இருப்பாங்க. அவை எனக்கு கூட இப்படியான ஒரு சிந்தை தான். அப்போ ஒரு மாதிரியான ஐயோ பயங்கரமான பங்கு. ஏன்னா ஏன் அப்படின்னா அதுவரை இந்த பங்கு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிள்ளார் குருக்கள் வந்து இந்த பங்கை வழி நடத்தினா. நான் தான் முதலாக ஒரு மறைமாவட்ட குருவாக இந்த பங்கில் பொறுப்பெடுக்கிறேன். அப்போ பல விதமான மாறுதல்கள் தெரியும். நீங்கள் ஒரு சபை குருக்களால் வழி நடத்தப்பட்டு இப்போ ஒரு மறைமாவட்ட குருவால் வழி நடத்தப்பட இருக்கீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் நான் பல விஷயம் சொல்ல நேரத்தை கருதி எல்லாம் குறைத்து கொள்ள ஆசைக்கிறேன். நான் வந்தப்போ இருந்த என்னுடைய மனநிலையும் நான் இந்த 5 ஆண்டுகளை நிறைவு செய்கிற போது ஏற்படும் என்னுடைய மனநிலையும் பார்க்கும்போது எனக்குள்ளேயே நான் நிறைய மாற்றங்களை கண்டிருக்கிறேன். நான் நிறைய இடத்த சொல்வேன், எனக்கு 2 முகம் இருக்கு. என் முகம் வந்து பயங்கரமாக இருக்கும், நான் பார்க்க தான் அப்படி இருப்பேன். ஆக்சுவலாக என்னுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் யாரும் என் கூட பழகிருக்க ஜாய்ஸ் மாதிரி முக்கியமானலாம் தெரியும். நான் வந்து எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்னு சிரிப்பேன். அதே சமயத்தில் ரொம்ப கோபக்காரன். ஆக்சுவலாக நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர். எனக்கு இப்படி இல்லைன்னா அவ்வளோதான், அப்படி என்னுடைய மைண்ட் செட். ஆனால் நான் இந்த பங்குக்கு வந்த பிற்பாடு எனக்கே நான் யோசித்து பார்த்தேன், நான் வந்து நானா, ஏன்னா நீங்கள் என்னை பற்றி இப்போ கேட்கணும், எங்கள் அம்பத்தூரில் போய் கேளுங்க, எண்ணூரில் கேளுங்க, வெட்டு 1 துண்டு 2 தான், அடித்து தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன். என்னை பார்த்தா எல்லாமே அலறுவாங்க. நான் பெருமைக்காக சொல்லலை, என்னுடைய வயதா அல்லது இந்த பங்கா அல்லது நான் கொண்ட ஒரு முதிர்ச்சியா, இது வந்து நான் இந்த நாட்களில் யோசித்து கொண்டுதான் உங்களை, ஏன்னா வேற எதை பெருசாக சொல்ல, என்னை ஒரு என்ன சொல்லுவாங்க, என்னை வந்து நிறைய மாற்றங்களை வந்து எனக்குள்ளே வந்து இந்த பங்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது. நான் பழகிய மனிதர்களாக இருக்கலாம்,
நீங்கள் என்ன பார்த்தா பார்வையாக இருக்கலாம். அல்லது நான் நிறைய பேர் சொல்வேன், நான் ஆண்ட்ரூவா எனக்கே தெரியல. ஏன்னா நான் அப்படி இல்லவே இருந்ததில்லை. என்னுடைய இயல்பே வந்து வேற. நான் ஏன் சொல்கிறேன், நீங்கள் பார்த்த ஆண்ட்ரூ இந்த 5 ஆண்டு காலம் வேற, நான் இருந்த ஆண்ட்ரூ வந்து வேற. நான் வந்து வேற மாதிரி இருப்பேன். வேற மாதிரினா இங்கே நான் 20% கூட என்னுடைய காட்டவே இல்லை. நான் வந்து 80% மதுரவாயில் என்னுடைய இயல்பை காட்டல. நான் எல்லா நிலையும் சொல்கிறேன். அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் இப்படி நான் மாறினேன்? அப்போ இந்த மாற்றத்துக்கு யார் காரணம்னா கண்டிப்பாக அது மதுரவாயில் பொழுது அந்தோணியார் ஆலய பதுகை. நீங்கள் ஒரு பலத்தை ஒரு கரவொலி கொடுக்கலாம். ரெண்டாவது விஷயம், நான் பார்த்த விஷயம் வந்து அந்தோணியார். எனக்கு அந்தோணியார் பிடிக்கும். ஆனால் இருந்தாலும் கூட நான் வந்த புதுசில் இருந்த நான் அனுபவித்த அந்தோணியார் அல்லது நான் அவர் மீது கொண்ட அந்த பாசம் வந்து இங்கே வந்து சென்ற மக்கள் எனக்கு வந்து வெறும் மதுரவாயில் பங்கு மக்கள் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமான பேர் எனக்கு தெரியும். எங்கெங்கேயோ வந்து சொல்லுவாங்க, எனக்கே தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது. இந்த பங்குக்கு உங்களோட நிறைய பேர் தெரிய வாய்ப்பு இருக்குமா தெரில. எங்கெங்கேயோ வளர்ப்புறம், அந்த இடம் இந்த இடம் அரக்கோணம், யாரோ வருவாங்க. சில பேர் நான் வந்து அந்த இதுலேருந்து வந்திருக்கேன், கோயம்புத்தூர் வந்திருக்கேன், சிவகங்கை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில மேலே அவர்கிட்ட அப்படி ஒரு ஈர்ப்பு. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் எங்கள் பங்கில் சொல்லுவான், நீங்கள் வந்து ஜோம் பண்ணால் நான் வீடு கட்டுருவேன், நீங்கள் தொட்டால் நான் சுகமாகுவேன், நீங்கள் தலைமையில் கை வைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட தகுதி என்கிட்ட இருக்கா தெரில. ஆனால் இங்கே இருக்கிற அந்த அந்தோணியார்கிட்ட வந்து நான் அப்படி ஒரு அலாதியான ஒரு உறவை ஏற்படுத்தி கொண்டேன். ஏன்னா இந்த மக்களுடைய சாட்சிகள் நீங்கள் சொல்லலாம். நிறைய பேர் சொன்னாங்க இந்த சாப்பாடு போடுறது, இந்த மக்கள்லாம், அதுக்கு நான் காரணம் இல்லை. மாறாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எவ்வளவு வல்லமையான ஒரு புனிதராக இருந்தது. எங்கப்பா இப்படி ஒரு மக்கள் எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய அந்த விசுவாச வாழ்வு வந்து முதல்ல நான் சொன்ன இந்த பங்கு என்னை பண்படுத்தியது. ரெண்டாவது சொன்னால் இப்படிய பாதுகாவல் இப்படி அந்தோணியார் வந்து எனக்கு இன்னும் கூட அதிகமான எனக்கு இன்னும் நம்பிக்கை. நான் தொட்டதெல்லாம் தொடங்கும் கண்டிப்பாக எனக்கு நம்பினா அவர் என் கூட. இப்போ நான் வந்து அடிக்கடி நான் இங்கே உட்காந்து ஜோம் பண்ணுவேன். அப்போ இப்படி கேட்பேன், என்ன அந்தோணியார என்ன பிளான், நான் என்ன செய்யணும், நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, நான் எடுக்கிற சில முடிகளாம் சரியாகவே அமையலையே, ஏன் எனக்கு தடையாக இருக்குது. நான் டெய்லி அவர்கிட்ட அவரே சொல்கிறது தான், போதும் இருந்தது செஞ்சு நிறைய முயற்சி எடுத்தோம். அப்போ வந்து சொல்வேன், ஏன் அந்தோணியார் இப்படி பண்ணிட்டீங்க, என்கிட்ட இவ்வளோ செய்கிறீங்களே, ஏன் நீங்கள் அமைதியாகிட்டீங்க, ஏன் எனக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, உங்களுக்கு தெரியுமே நான் போன பங்குலாம் நிறைய செஞ்சுருக்கேன், ஏன் இந்த மதுரவாயில் மட்டும் என்னால் செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னா நிறைய முறை அவர்கிட்ட நான் டெய்லி சண்டை போடுவேன் பயங்கரமாக. ஸோ இதெல்லாம் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு. அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு நான் யோசித்தேன், இது கடவுளுடைய சித்தம் இல்லை, அவ்வளோதான். நான் அப்படி தான் யோசித்தேன், கடவுளுடைய சித்தம் இல்லை. அதாவது கடவுள் வந்து என் வழியாக இதை செய்ய விரும்பலையோ அப்படின்னு நினச்சிட்டு அவரே சொல்ல மாதிரி தான், விடு நீ செஞ்சது போதும் கிளம்பு, உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி மாதிரி. அவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் நான் ஃபீல் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பங்கு தந்து இந்த கோயில் நான் வரும்போது நிறைய பேர் சொன்னேன், நான் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நான் நிறைய சாய்ஸாக சொல்வேன். ஒரு நாள் நான் தூங்கும்போது நினச்சேன், ஒரு நாள் நைட்டு புல்டோஸ் இந்த கோயில் இடிச்சிடணும், சத்தியமாக சொல்கிறேன், நான் பெருமையாக சொல்ல, நாளைக்கு நீங்கள் காலைல வரும்போது நீங்கள் கோயில் இருக்கக்கூடாது, அப்போ தான் ஒரு புது கோயில் கட்டணும் அப்படிலாம் நிறைய நான் கனவு கொண்ட நாட்கள்லாம் உண்டு. அஃப்கோர்ஸ் தெரியும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதற்கான ஒரு சூழல் இல்லாமல் போச்சு. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. மற்றபடி வந்து நான் சொன்ன மாதிரி என்னுடைய பங்கு மக்கள் நீங்கள், நான் சொன்ன நிறைய பேர் என்ன கேட்டாங்க, மற்ற பங்குலாம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் சொல்வேன் ஒவ்வொரு பங்கும் வித்தியாசமான பங்கு. நான் இருந்த அத்தனை கடம்பத்தூர் வந்து என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத பங்கு, ஏன்னா நான் முதல் பங்கு தந்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணூர், அதுக்கப்புறம் பார்த்தா அம்பத்தூர். அதிகமாக பழகிய ஒரு மக்கள்லாம் அது அம்பத்தூர் தான் நினச்சினேன். ஆனால் அம்பத்தூர் வந்து எப்படின்னா மதுரவாயில் வர வரைக்கும், நான் மதுரவாயில் வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தான், உங்களில் ஒருவனாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. என்னுடைய எல்லார் பேரும் தெரியும், நீங்கள் எவ்வளோ பேர் என்கிட்ட பாசமாக இருக்கீங்க. நான் சொல்லுவேன், என்னுடைய டேபிள் ஃபுல்லாகவே எப்போயுமே மதுரவாயில் பங்கு எப்படின்னா, நான் வந்து இது வரைக்கும் பணம்லாம் காசு கொடுத்து நான் வாங்கவே இல்லை. ஸ்வீட்ஸ் பார்க்கலாம், ஸ்வீட் பாக்ஸ் நான் வாங்குறதே கிடையாது. ஏன்னா எப்போ பாரு என் டேபிளில் ஏதாவது ஒரு பர்த்டே, ஏதாவது ஒரு கல்யாணம்னாலும் யாராவது ஒன்று வந்து எனக்கு எங்கள் டேபிள் ஃபுல்லாகவே வந்து உணவு வந்து நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து மதுரவாயில். ரெண்டாவது நீங்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள் தான் இருப்பீங்க, ரொம்ப அன்பானவங்க, அதாவது ரொம்ப அக்கறையானவங்க. நான் வந்து இதை வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்கேன், அதை என்னால் வார்த்தைகளால் வடிக்க முடியவில்லை.
ரெண்டாவது ரொம்ப திறமையானவங்க. இந்த பங்கு மாதிரி ஒரு பங்கு வந்து இன்னொரு பங்கு பார்க்க முடியுமா தெரியல. ஏன்னா அவ்வளவு ஒரு ஆற்றல். அது மரியாதை சேனையாக இருக்கலாம், இளையோராக இருக்கலாம், ஆல்டர் பாய்ஸாக இருக்கலாம், யாராக பங்கு பெறவையாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒன்று சொன்னால் போதும். அதை மாதிரி அதான் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன் போன வாரம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த ஃபாதர் வந்து திரியாத்திரைக்கு வந்து 16 பஸ்ஸு கூட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு பெருமை இல்லை, என் மக்களுக்கு தான் பெருமை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து அப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உயிராற்றல் உள்ள ஒரு பங்கு வந்து மதுரவாயில் பங்கு. ஏன்னா இங்கே ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அது பணமாக இருக்கட்டும், அது எதுவாக இருந்தால் உழைப்புக்கு வந்து இங்கே பஞ்சமே இல்லை. அது வந்து நான் வந்து உங்களிடம் வந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம். ஆகவே இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இந்த 5 ஆண்டுகளை பார்க்கிற போது நான் பெருசாக ஏதாவது பண்ணேன்னா நான் ஒன்றுமே பண்ணல. தான் உண்மை. நீங்களாம் சொல்லுது வந்து என்னால் முடிஞ்சது சும்மா நான் வந்து மேபி ஒரு சிறிய துளி தான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பெரிய கடல் நீங்கள். ஆகவே இந்த 5 ஆண்டுகள் வந்து உங்களோடு பணியாற்ற கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நான் கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். வழக்கமாக நான் சொல்வேன், இது மாதிரி ஒரு பங்கு விட்டு போனால் தயவுசெய்து இந்த பங்குக்கு நான் திருப்பி வரமாட்டேன். நான் முதல் செய்வேன் எப்படின்னா, முதல்ல இங்கேருந்து பங்கு விட்டு போனாலே வாட்ஸ்அப் கூட வெளியே வந்துடுவேன். நிறைய பேரை சொல்வேன், தயவுசெய்து நான் பார்க்க வரான்னு சொல்வேன். ஆனால் இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், உங்களை விட்டு என்னால் பிரிய முடியுமா தெரியல. ஏன்னா வழக்கமாக அந்த பங்குக்கு நான் திருப்பி வரமாட்டேன். வழக்கமாக அது கொஞ்ச நாளைக்கு ஏன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும், அதுக்காக வருதில்லை. நிறைய உறவுகளை வந்து நான் வேணும்னு தவிர்க்க மாட்டேன் சில நேரங்களில். ஆனால் எனக்கு வந்து மதுரவாயில் உங்களோடு வந்து தொடர்ந்து பயணிக்கணும் அப்படியே ஒரு எனக்கு உள்ளார்ந்த ஒரு அன்பு இருக்குது. ஏன்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் எனக்கு எப்போவுமே என் கூடவே இருந்திருக்கீங்க. ஆகவே நான் உங்களை எப்போதுமே என்னால் மறக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் முதல்ல நான் வந்து இந்த பங்கு பேரவைக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவர்களுடைய பெரிய ஒரு பொக்கிஷம். அவங்க அஃப்கோர்ஸ் நிறைய கருத்து வேற்றுமைகள், நிறைய வார்த்தைகள், சண்டைகள்லாம் நடக்கும், அதெல்லாம் இருக்கணும். அதுதான் தான் வந்து பங்கு வந்து வளர்ச்சிக்கிட்டு செல்லும். என்னோடு பயணித்த அப்படி அன்பிய பொறுப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா நான் அப்படி சொன்னால் போதும், அவங்க வந்து அப்படின்னா சொல்லுவேன், நான் புள்ளி தான் வைப்பேன், அவங்க கோலம் போட்டுருவாங்க. நான் கோடு தான் போடுவேன், அவங்க ரோடு ஏன்னா ஒரு பங்கு தந்தை என்பவர்னா அவரே எல்லாம் செய்யணும். இங்கே வந்து எனக்கு அப்படி அப்படியே என்னை தாங்குவாங்க. எப்படி மோசையை தாங்கின மாதிரி பார்த்தீங்கன்னா என் கூடவே அப்படி சொல்லிட்டா போதும். அது ஜாய்ஸாக இருக்கலாம், அது திலக்கா இருக்கலாம், ஜூலியட்டாக, வில்சனாக இருக்கலாம், மரியல், இப்படி நாங்கள் ஒவ்வொரு அன்பிய பொறுப்பாளர்கள் அவங்ககிட்ட சொன்னப்போ ஏன் நாங்கள் போய் நோட்டீஸ் நாங்கள் ஏன் போய் சந்தா கடை பண்ணோம், இங்கே வந்து பேச்சே இல்லை. அப்போ நான் இப்படி யோசிச்சு பார்க்குறேன். நான் இந்த 2 பேர் நான் சொன்னேன் பங்கு பேரவை அன்பிய பொறுப்பாளர், அவருடைய உழைப்பு அபாரம், அவங்களுக்கு ஒன்றுமே செய்து கிடையாது. ஆனால் அவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த பங்கு இருக்காங்க. அதிகமாக வேறு பங்கெல்லாம் இப்படி உழைக்கவே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் மற்ற பங்குல பாருங்களேன், சும்மா கை கட்டி நிற்பாங்க, எல்லாம் ஃபாதர் தான் பண்ணுவார். ஆனால் இங்கே வந்து என்னுடைய அன்புக்குரிய பங்கு பேர உறுப்பினர்கள் அன்பிய பொறுப்பாளருக்கு ஒரு பலத்தை கரவழி கொடுத்து அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய மரியாதை சேனையினர் நான் பெருமையாக சொல்வேன். எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு பங்கு வந்து மரியாதை. ஒரு பக்கம் அந்த புதுசாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நிறைய நேரம் மீட்டிங்கு, அது ப்ரோக்ராம். ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்க்குறேன், எவ்வளோ மக்கள், எவ்வளோ மரியாதை சேனை. இப்போ இதுதான் எனக்கு நான் திருப்பி சொன்னேன், நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த ஜெபமாலை, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் என் வாழ்வில் இந்த 5 ஆண்டுகளில் நான் பார்த்து மகிழ்ந்த கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏராளம். மரியாதை சேனை ஜெபக்குழுவினர், நம்முடைய ஜெபக்குழு வந்து அப்படி ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் சொல்லிட்டீங்கன்னா போதும், அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஜெபக்குழுவினர். எனவே அவங்களுடைய இந்த பங்கு அடுத்த நிலைக்கு செல்வதற்கு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். அவங்களுடைய உழைப்பு, நான் சொன்ன மரியாதை சேனை மற்றும் நம்முடைய ஜெபக்குழுவினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நம்முடைய இளையோர் குழுவினரை கண்டிப்பாக நான் மறக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இளையோர் குழுவை நீங்கள் பார்க்கவே முடியாது. நான் உங்களுக்கு எழுதி தரேன். எத்தனையோ பங்குல நானும் இருந்திருக்கேன், எத்தனையோ இளையோர் குழு இருப்பாங்க. ஆனால் இப்படி நான் வந்து அதிகமாக எனக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து எந்த வேலையாக இருந்தாலும் நான் முதல்ல ஃபோன் பண்ணி யூத்துக்கு தான் பண்ணி அதை முடிச்சுக்கிடா இதை பண்ணுறேன்னா சொல்லிட்டா போதும், அவனுக்கு அடித்து தூக்கி கலைப்பிடும். அந்த ஆண்களாக தான் பெண்களாக இருந்தாலும் சரி. எனவே இப்படி ஒரு இளையோர் குழு வந்து இந்த பங்கிற்கு வந்து மிகப்பெரிய ஒரு சொத்து. அவை இதுதான் நாளை தலைமுறை இந்த பங்கை வந்து அடுத்த நிலைக்கு எட்டு செல்ல போகிற நம்முடைய இளையோர் குழுவினர். 5 ஆண்டுகள் நிறைய திட்டு வாங்கியிருக்கானுங்க, நிறைய நான் சண்டை போட்டிருக்கேன், கத்தியிருக்கேன். பட் இருந்தாலும் அதை நான் பொறுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எவ்வளோ பிரம்மாண்டமாக நான் என்ன நினைக்கிறேன்,
என்பதை உள்வாங்கி செய்யக்கூடிய அற்புதமான நம்முடைய இளையோர் குழுவுக்கு ஒரு நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாடகர் குழுவினர் அவங்களை கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் வந்தப்போ இருந்த பாடல் குழுவினர் தாண்டி அப்புறமா அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு ஒரு புதிய பாடகர் குழுவை நாங்கள் உருவாக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா 3 பாடகர் குழுவினர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் இங்கே மாஸ்க்கு வந்து அவங்க கொயர் வந்து எக்ஸலண்ட் பார். எனக்கே கூட சில நேரத்தில் போஸ்ட் வைக்கும்போது என்னை அறியாமலே நான் அப்படியே ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப ஃபீல் ஆகிடுவேன். ஏன்னா அந்த பாடல்கள் வந்து அதுக்கு நிறைய உழைப்பு, நிறைய தயாரிப்பு, நிறைய கமிட்மெண்ட். இந்த 3 ஆண்டுகள் 4-5 ஆண்டுகளில் நிறைய நேரங்கள் எப்போ கூப்பிட்டாலும் பிள்ளைங்க வந்து முகம் சுழிக்காமல் வந்து பாடகக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய பாடகர் குழுவினருக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சான நன்றிகளும் பாராட்டுகளுடைய நம்முடைய மென்சென்டே பால் அவங்கள நான் கண்டிப்பாக நன்றி நினைத்து பார்க்கிறேன். எப்போ உதவி என்றால் என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர், நீங்கள் நிறைய பேர் உதவி நான் செய்யலை, என்கிட்ட வரவங்க யாராவது டிசர்வ்னா உடனே சொல்வேன். இந்த மாதிரி அவங்க உதவி பண்ணால் மறு பேச்சே கிடையாது. என்ன கேட்பான், எவ்வளோ ஃபைவ் கொடுக்குது, 5000 கொடுக்கணுமா 10,000 கொடுக்குமா, இதுதான் வந்து மென்சென்டே பால் என்கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய வின்சென்சியர் வந்து ரொம்ப வந்து உதவி செய்திருக்காங்க. அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளையும் கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பலிப்பீட பூக்கள் நிச்சயமாக அவங்க வந்து சின்ன பசங்க தான், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அப்படி அவங்களாம் வளர்ந்து 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 இப்போது குட்டீஸ் இருக்காங்க. பிள்ளைகளும் கூட எல்லாத்திலையும் வந்து மிக அற்புதமாக பணியாற்றக்கூடிய அருமையான பலிப்பீட பூக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்முடைய மறைக்கல்வி உங்களுக்கு தெரியும், இந்த பங்களை வந்து நான் அதிகமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து கத்தி திட்டிலாம் வளர்ந்து வந்து மறைக்கல்வி ஆசிரியர்கள், மறைக்கல்வி பிள்ளைகள் தான். ஏன்னா எனக்கு அதில் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அவங்க தான் நாளைய திரு அவை. அந்த பிள்ளைகளை நம்ம ஒழுங்காக வளர்த்தா எல்லாம் சரியாக இருக்கும். எனவே ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான பொறுப்பெடுத்தவங்க ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரும் இந்த மறைக்கல்வியை மிக சிறப்பாக மிக அற்புதமாக நம்முடைய பங்குடைய நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப அற்புதமாக செய்து கொடுத்த நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக எல்லாம் நிறைய பேருக்காக நான் வரிசையாக சொல்லுவேன். நம்முடைய அருள் சகோதரிகள், அவங்கள வந்து நான் மறக்கவே முடியாது. தாய் அன்போடு என்னை வந்து வழி நடத்தியவர்கள். அவங்க வந்து எல்லாமே பெரியவங்க. அவங்க எப்பவுமே, அதாவது எப்படி சொல்லணும் தெரியல, வார்த்தைகளால் வடிக்கும் உள்ள அன்பானவர்கள். எந்த உதவி என்றாலும் முகம் சுளிக்காமல், அது ஆலய பணியாக இருந்தாலும் வயதானவர்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிடையாது. கோயிலில் ஃபாதர் சொல்லிட்டார் என்பதை அவங்களும் கூட எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம செய்யலாம் என்பதில் அதிகமான அக்கறை கொண்ட அற்புதமான என்னுடைய தாய் உள்ளம் கொண்ட நம்முடைய அருள் சகோதரிக்கு, ஞானத்தில் அருள் சகோதரி குளோனி சகோதரிக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். நம்முடைய ஆலய பணியாளர்களை நான் கண்டிப்பாக நினைவு செய்யணும். ஜூலி, நான் வந்தப்போ ஜூலியை வந்து அப்போ தான் இருக்கார், அந்த உள்ளே வர ஜூலி அப்போ தான் வெளியே போகிறார். சொன்னேன், இவர் தான் ஜூலி அப்படின்னா. உபதேசரையாக இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்களே உபதேசரையாக இருக்கணும். 5 ஆண்டு காலம் இந்த பங்களை வந்து என்னோடு இணைந்து நிறைய முறை நிறைய நிறைய திட்டியிருக்கேன். இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பொறுப்போடு கூட இந்த 5 ஆண்டுகள் மிக சிறப்பாக பணியாற்றி நம்முடைய ஜூலி உபதேசர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நம்முடைய ஆலய பணியாளர்கள், நாங்கள் வந்தப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த பங்குல யாருமே இல்லை. ஏன்னா வந்து அது கொரோனா டைம். நானும் ஜெஸ்ஸியை வந்து கண்டிப்பாக அவங்க சமையல் அம்மா, அவங்கள நான் நன்றியோடு நினைத்துப்பாங்க. ஏன்னா நான் வந்தப்போ நான் மட்டும்தான் இருந்தேன், கடைகள் கூட இல்லை. அப்போ வந்து அந்த 18ஆம் தேதி நானும் ஜெஸ்ஸியும் மட்டும்தான் இங்கே வாழ்க்கையை துவங்கினேன். அப்போ ஜெஸ்ஸி என்னோடு பயணித்தவள் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, சமைப்பாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. அதோடு கூட பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு வாட்ச்மேனுக்காக சின்னசாமி, அவருடைய மனைவி மோகன், இப்படி பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு குடும்பம் வந்து எனக்கு கிடைத்தது. இந்த 5 ஆண்டு காலம் அவங்களும் கூட நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேர்மையான உண்மையானவர்கள். அவங்களும் கூட நம்முடைய பங்கிற்காக எனக்காக அதிகமாகவே எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, நான் எப்படி இருப்பேன், எப்போ கோவப்படுவேன், என்ன செய்ய மாட்டேன், என்ன செய்யணும் என்பதை எல்லாம் வந்து அறிந்து வைத்து கொண்டு இந்த 5 ஆண்டு காலம் என்னுடைய பணிவாழ்வில் அதிகமாகவே உழைத்தவர்கள் வந்து நம்முடைய ஆலய பணியாளர். அவர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடியை கொடுத்துடலாம். 5 ஆண்டு காலத்தில் 5 65 உதவி பங்குதை சந்தித்தேன். ஒவ்வொரு உதவி பங்குதை சொல்லிட்டு இந்த சின்ன ஃபேண்ட், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைல், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட், ஒவ்வொருவரும் ஒரு விதமாக இருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி டேவிட் வந்து வித்தியாசம். ஏன்னா நான் அவன்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஷேர் பண்ணுவோம். வழக்கமாக நான் பேசுவேன். சில நேரங்களில்
தேவையில்லாத விஷயத்தை பேச மாட்டேன். ஆனால் நான் நினைக்கிறேன் டேவிட்டோட நிறைய விஷயங்கள், அதாவது கடந்த கால என்னுடைய அனுபவங்கள், அது அவர் எப்படி இருக்கணும், அவர் எப்படிலாம் வாழணும் என்பதை எல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து அவரிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். என் தம்பி போல் அவர் வந்து எனக்கு இந்த ஒரு ஆண்டு காலம் எல்லா வேலையும் எனக்கு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாப்புல. என்னை வந்து என்ன போன வாரம் சொல்லிட்டேன், அதனால் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். அப்படியே எல்லாம் அப்படியே பக்காமல் போகும். அங்கே ஒரு மிஸ் இருக்காது. மிஸ் ஆனால் அவர் தெரியும், அதை சரி பண்ணிட்டுவார். அந்த மாதிரி என்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டு கடந்த ஓராண்டாக எனக்கு நினைக்கிறேன் நாங்கள் 2 பேருமே ஒரு முறை கூட நான் அவரை மூஞ்சி காட்டவே இல்லை. கடந்த உதவி தான் திட்டிலாம் இருக்கேன். ஆனால் டேவிட்டோட நான் வந்து சண்டை போட்டுதேன்னா எங்களுக்குள்ள அந்தளவு ஒரு நல்ல உறவு பயணம் இருந்தது. எனவே தந்தை டேவிட் பீட்டர் அவருக்கு என்னுடைய நெஞ்சான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக நான் இப்படி யோசிச்சு கடைசியாக முடிச்ச நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். யாருக்கா விட்டுட்டேன்னா சொல்லிட்டேன். ஆவே நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆண்டு கால பயணம், ஒரு நீண்ட பயணம். நான் மீண்டுமாக சொன்னேன், ஒவ்வொரு பங்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். நான் சொன்னேன், நான் சின்ன ஃபாதராக இருந்தப்போ இருந்த அந்த துடிதுடிப்பு, எனக்கு நிறைய போர்க்குணம் இருக்கும். நான் பயங்கரமாக சண்டை போடுவேன். என்னை பற்றி நான் சொன்னேன், என்னுடைய 2வது பக்கம் நீங்கள் யாரும் தெரியாதுல்ல, சில பேர் தெரிஞ்சுக்கோ, நீங்கள் என்கிட்ட தனியாக வந்து மாட்டினீங்கன்னா தெரியும், அது சின்ன ஃபாதர் தெரியும். அது யாராக இருந்தாலும் சரி, வெட்டு 1 துண்டு 2 தான். முன்னாடி ஜோசப் நான் மறந்துட்டேன். ஜோசப் சந்தியாகு கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு நபர். இந்த பங்குக்கு வந்தபோது நாங்கள் துவக்கத்தில் கொரோனா டைம், அப்போ தான் வந்து என்னை சந்திக்கிறான். அது இந்த மாதிரி பூசை போடலாமா? சரி, அவரே என்கிட்ட சொன்னேன்ப்பா, சும்மா போடுங்க, ஒன்று யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ண வேணாம் சொன்னேன். அன்று தொடங்கியது நினைக்கிறேன் நான் அந்த டைமில் 2021. அப்போ நான் வந்து அந்த அந்தோனியார் ஜப அந்த வழிபாட்டை செய்யலாம் அப்படின்னு சொன்னபோது ஜோசப் தான் முன் வந்தார். கடந்த 5 ஆண்டு காலம் கண்டிப்பாக ஜோசப் சந்தியாகு நம்முடைய பங்கை நான் உலகறி எட்டு சென்னோ இல்லையோ அவருடைய உழைப்பு இங்கே, அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக அவருக்கு நன்றி சொல்றேன்னா, இன்னைக்கு எத்தனையோ பங்குலேருந்து எத்தனையோ கேட்பாங்க என்கிட்ட ஒருத்தர் வராங்க, அவங்க வலசரமாக்கும், அவங்க வந்து துபாயில் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் துபாய்க்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாங்க. அப்போ ஏன் அப்படி கேட்டேன், உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா. எனக்கா துபாயில் நான் எப்போ துபாய் போனேன்? அப்போ சொன்னாங்க, உங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து நம்ம தமிழ் மக்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஆண்ட்ரூ ஃபாதர் கண்டிப்பாக நீங்கள் வந்து அங்கே வர சொல்லுங்க, நான் பார்ப்போம் அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து உருவாக்கி எங்கெங்கே வெளிநாடுகள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய மதுரவாயில் பங்கு வந்து வேற ஒரு நிலைக்கு எடுத்து செல்வதில் அதிக உழைப்பு, அதிக அர்ப்பணிப்பு வந்து ஜோசப் சந்தியாகும் டெய்ஸிக்கும் வந்து ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகிறோம். ஆகவே மீண்டுமாக எனக்கு ரொம்ப நிறைய கஷ்டம், நான் சொல்ல மனதுக்குள் நிறைய இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நான் திருப்பி உங்களை அழவைக்க விரும்பவில்லை. அதாவது தான் நானே என்னையே வந்து கட்டுப்படுத்தி கொள்கிறேன். ஆகவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக செஞ்சேனா அப்படின்னா ஒன்றும் செய்யலைன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் செஞ்சுருக்கேன். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா மட்டும் வந்தப்போ இந்த பங்கில் சொன்னாங்க, என்ன பண்ண போகிறீங்க, பணம் காசு தான், நிதி தான் முக்கியம் அப்படின்னா. அப்போது டிஎஸ் ஜோசப் இங்கே இல்லை, அப்போ இறந்துட்டார் இப்போது. அப்போ அந்த மீட்டிங்கில் நான் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, இங்கே இருந்து ₹1 கூட நான் எடுக்க மாட்டேன், எனக்கு தேவையே இல்லை, இவங்க இங்கே இருக்காங்க எல்லாரும். அந்த மீட்டிங் நான் சொன்னது தான். அப்போ சொன்னேன், வர வருமானத்தை எப்படி ஒரு குடும்பத்தை வழி நடத்துவீங்க, அப்பா அம்மாலாம் இருக்கீங்க, பிள்ளைங்கள்லாம் வச்சுருக்கீங்க, பட்ஜெட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆகவே பட்ஜெட்னா செலவு போக மீதியை சேமித்தேக்கணும். நான் சேமிப்பதில் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருப்பேன். எனக்கு ரொம்ப சேமிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆகவே அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை இந்த பங்குல நீங்கள் கொடுத்த அத்தனை பணங்களும் எல்லாமே பக்காவாக ஆடிட்டம் பண்ணி முடிச்சாச்சு. ஏப்ரல் மாதம் வரைக்கும் எல்லா கணக்கும் முடிச்சிட்டோம். ஆகவே இந்த மே மாத கணக்கு மட்டும் தான் இருக்குது. ஆகவே இதுவரை இப்போ நம்முடைய பேங்க்கில் வந்து மொத்தமாக சும்மா சொல்கிறேன், அடுத்த வாரம் சொல்ல முடியாது, சின்னப்பா 1,34 லட்சங்களை வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். நான் சொல்கிறேன், இந்த இடம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். அதற்காக தான் அவ்வாறே கூட நெற்குன்றம் உங்களுக்கு தெரியும், அதை விட சொல்லிடலாம் நினைக்கிறேன். அங்கே வர அந்த காணிக்கையெல்லாம் சேர்த்து வச்சு அவங்களே ஒரு எஃப்டியில் வந்து 2,17,880, பேங்க்கில் வந்து 1,37,198, மொத்தம் நம்முடைய நெற்குன்றம் அந்த அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து 3,49,078 இருக்குது. அதையும் அவங்களே மெயின்டைன் பண்ணுறாங்க. கிருஷ்ணா நகர் வந்து 10,05,611 அவங்ககிட்ட சேவிங்ஸ் இருக்குது, ஒரு நகையும் வச்சுருக்காங்க. நம்முடைய கணபதி நகர் பார்த்தீங்கன்னா 21,79,605 வந்து நீங்கள் அந்த கோயிலை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ செலவு பண்ணி அந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. நான் இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் என்னை கேட்கலாம், இதெல்லாம் ஏன்னா நான் செய்யலை, நீங்கள் செஞ்சீங்க. இது வந்து உங்களுடைய உழைப்பு, நீங்கள் கொடுத்த அந்த காணிக்கைகளை பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன்.
ஏன் அப்படின்னா என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை, என் ஜெபம் ஒரு நாள் நிச்சயமாக அந்தோணியார் மதுரவாயில் பங்கு கட்டப்பட வேண்டும். அதுக்கு நீங்களாம் வந்து தொடர்ந்து ஜெபியுங்க. நான் சொல்ற மாதிரி நான் வந்து திருமுழுக்கு யோவான் மாதிரி நான் நிறைய பேரை சொல்வேன், சிஸ்டர் ஃபாதர்லாம் நான் எங்கே போனாலும் நான் வந்து வழி ஏற்பாடு பண்ணுவேன், அடுத்து வருவதான் அதை சரி பண்ணணும். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த ஆலயம், இந்த அற்புதமான ஆலயம் நான் நிறைய முயற்சி எடுத்தோம். நான் சொன்ன மாதிரி அந்த வருத்தம் மட்டும் என்கிட்ட இருக்குது, என்ன கூட இருந்துக்கலாம் தெரியும். அவை எப்படியாவது இந்த இடத்த வாங்கிடணும், எப்படியாவது இந்த கோவில் கட்டுறதுக்கு எப்படியான முயற்சி நான் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம். இந்த போராட்டம் நேற்று இன்று இல்லை, வந்த நாள்லேருந்தே நாங்கள் நிறைய இந்த குழுவினருக்கு தான் தெரியும் நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோம். அதனால் இருந்தாலும் வேண்டுமாங்க நான் சொல்ல மாதிரி தான், மேபி என்னால் முடியல, பட் என்னை விட இன்னொருத்த வர. அவை இந்த இடத்துல நான் சொல்கிறேன், அந்தோணியாருடைய புகழ் ஓங்கி பரவும். அதுக்கு நீங்கள்லாம் கரம் கொடுக்கணும். மீண்டும் ஒரு முறை நான் வந்து இந்த இடத்துல எல்லாரும் சிறுபிள்ளைகள் முதல் பெரியர் வரை அத்துணை பெரியும் நான் நன்றி உள்ளத்தோடு நினைத்து பார்க்கிறேன். நீங்கள் என்னோடு பயணித்தேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. என்னை வந்து சில பேர் சொல்லுவோம், அப்போ தான் உங்களுக்கு பார்த்தா பயமாக இருக்குது, நீங்கள் பயங்கர ஸ்ட்ரிக்டாக கோவக்காரனா அப்படிலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னோட இயல்பு தான், நான் வந்து நானாக இருக்க ஆசைப்படுவேன். அதே மாதிரி நான் சொன்னது தான், நான் வந்து 10ஓட 11 இருக்கவே மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. நான் வந்து ஒரு வித்தியாசமாக அது எது செஞ்சாலும் அதை வந்து வித்தியாசம் பண்ணணும் அப்படி தான் நான் யோசிப்பேன். அதற்காக நிறைய விலையும் கொடுத்துருக்கிறேன். அதனால் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எங்கே போனால் அப்படி தான் இருப்பேன். ஆகவே அந்த என்னுடைய இந்த 5 ஆண்டு கால பயணம் வந்து நான் சொல்வேன், ஒரு நிறைவு, ஒரு மகிழ்வு, ஒரு முழுமை. அழகாக நம்ம ஜாய்ஸ் நிறைய வாசித்தாங்க, அதில் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன், அன்பு. நான் பில்டிங்லாம் நிறைய இடத்துல கட்டிட்டு வந்தேன், எல்லா பங்குலையும் நான் வந்து கோயில் கட்டியிருக்கேன், ஸ்கூல் கட்டியிருக்கேன், பெருமைக்காக சொல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க சொன்னது தான், அந்த அன்பை விதைத்து விட்டு சென்றால் இன்றளவும் என்கிட்ட நிறைய பேர் தொடர்பில் இருக்காங்க. யாரெல்லாம் என் மேலே அன்பாக இருக்காங்களோ அவங்களாம் என்கிட்ட தொடர்பில் இருக்க. நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை நம்முடைய மதுரவாயில் பங்கு வந்து என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பங்கு. நீங்கள் வந்து என்னுடைய வாழ்வில் நிறைய செஞ்சுருக்கீங்க. நான் சொல்கிறது காசு பணம் இல்லை, அதை தவிர்த்து உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய அன்பு, என் மேலே அக்கறை. ஒரு நாள் நான் காலையில் பூசை வைக்கலாம் போதும், உடனே 10 பேருக்குன்னா ஃபாதருக்கு உடம்பு சரியில்லையா, ஃபாதர் இல்லையா, ஃபாதர் வெளியே போயிருக்காரா, அப்படி ஒரு பங்கு. சில பங்குலாம் சாமியார் பூசை வச்சா என்ன, பூசை வைக்கலாம் என்னன்னுமா. ஆனால் மதுரவாயில் பங்கு வந்து அப்படி, எனக்கு கொஞ்சம் இரும்பல் வந்தால், சளி வந்தால் போதும், அவ்வளோ பேர் கேட்பான், என்ன ஃபாதர் மாத்திரை போட்டிங்களா, கசாயம். நான் இதெல்லாம் யோசிச்சு பார்ப்பேன், ஏன் இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை வந்து அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். யாராவது நான் மிஸ் பண்ணிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அத்தனை பேர் நான் இங்கே வச்சுருக்கேன், என்கிட்ட டேட்டா பேஸ்லாம் கிடையாது. நீங்கள் பேர், உங்கள் வீட்டு தெரு கூட என்னால், உங்கள் வீட்டு என்ன கலர் அடிச்சிங்க என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் அந்த அளவு உங்களோடு நெருங்கி இருக்கிறேன். ஆகவே நான் சொன்னேன், நான் 25 ஆண்டு கால வாழ்வில் அதிகமாக அனுபவித்த அன்பை, அதிகமாக என்ஜாய் பண்ணது, பங்கெடுத்தது எல்லாமே வந்து இந்த இடத்துல கடைசியாக நான் சொன்னேன், அது கண்டிப்பாக மதுரவாயில் பங்கு தான். ஆகவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். எனக்காக ஜெபியுங்கள், நான் உங்கள் ஒவ்வொருவருக்காக தொடர்ந்து ஜெபிப்பேன். நன்றி. நன்றி பங்கு தந்தை அவர்களே. ஃபாதர், நீங்கள் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்ட்டு சொல்லவே கூடாது. நீங்கள் ஆலயத்தை கட்டி எழுப்பாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே ஆன்மீகத்தை கட்டி எழுப்பியிருக்கிறீர்கள். உண்மைதானே அது வந்து ஒரு பெரியது. ஏன்னா அதுதான் ஆணிவேர். ஆலயம் இருக்கலாம், பட் ஆன்மீகம் முக்கியம். அதை நீங்கள் அருமையாக கட்டி எழுப்புகிறீர்கள். அதற்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களோடு பயணித்த எங்களுக்கு தெரியும் நீங்கள் அதுக்கு எவ்வளோ உழைச்சிருக்கீங்கன்றது. அது கண்டிப்பாக அந்த விதை நீங்கள் போட்டிருக்கீங்க, அது ஒரு பெரிய ஆலமரமாக மாறும். அதனால அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி. அடுத்தபடியாக பாடல் குழு சிறப்பு செய்கிறார்கள். என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த பாவிக்காக இறந்ததும் பாசமே. என்னை மன்னி
நெகிழாதோ நெஞ்சம் நெகிழாதோ கண்ணீர் பெருகாதோ ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா தேங்க்யூ. நன்றி. கடைசி ஒரு பாட்டு பாடிடுங்க. வாழவே
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்கள் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.